வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறது ஒருக்கா பார்த்துடலாம். பார்த்தா தான் மட்டும்தான் நமக்கு அடுத்த கணிப்பு எளிதாகும். இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்தது? 24/76 2476. சரிங்களா? 24 எங்கேருந்து எடுத்தாங்க, 76 எங்கேருந்து எடுத்தாங்க. இப்போது டேட் வச்சு தான் இறங்குது ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட் எப்படி இறங்குதுன்னா, டேட் இங்கிலீஷ் டேட்டு 29க்கு 2 எடுத்துக்கிட்டாங்க அதில். சரிங்களா? அடுத்து மலையாள தேதி, மலையாள மந்த்து தேதி 13க்கு 1+3 4 எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து 23 முஸ்லீம் மந்த்து தேதி 23ல் உள்ள 2க்கு 7 எடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து உள்ள 3க்கு அந்த 2 2 3 6 அப்படின்னு மல்டிபிள் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ ஒரு நம்பர் டைரெக்டாக இறங்கிடுச்சு, ஒரு நம்பர் ப்ளஸில் இறங்கிடுச்சு, ஒரு நம்பர் ஆப்போசிட் நம்பர் இறங்கிடுச்சு. இது ஆப்போசிட் நம்பரு 7ங்கிறது, 2க்கு 7 ஆப்போசிட் நம்பரு. இன்னொன்று மல்டிபிள் பார்த்துங்க. ஒன்று டைரக்டு, ஒன்று ப்ளஸ்ஸு, ஒன்று ரிவர்ஸு, அதாவது ஆப்போசிட்டு, ஒன்று மல்டிபிள். இதுதான் அவங்களுடைய ரிசல்ட்டு. நாளைக்கு டேட்டு 30/08. சரிங்களா? அடுத்து இதில் 14, அவங்க மலையாள மந்த்துக்கு 14, தமிழுக்கும் 14 தான். அடுத்து சாபர் முஸ்லீம் மந்த்து 24. இது எப்படிலாம் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க. 3 டைரெக்டாக இறங்கலாம், 8 டைரெக்டாக இறங்கலாம், 4 டைரெக்டாக இறங்கலாம், 1 டைரெக்டாக இறங்கலாம், 2 டைரெக்டாக இறங்கலாம், 4 டைரெக்டாக இறங்கலாம். சரிங்களா? இந்த நம்பர்லாம் உள்ளுக்குள்ளே கலந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு நம்ம மற்றவங்க கொடுக்குற டிப்ஸை வச்சு நம்ம என்ன நம்பர் வரும்னு கணிக்கணும். அதுதான் நம்மளுடைய பியூட்டி. 523 இவங்ககிட்ட, 597 இதையும் குறித்து வச்சுக்கோங்க. 630 இதையும் குறித்து வச்சுக்கோங்க. இவங்க கொடுத்தது 084. சரிங்களா? இதையும் குறித்து வச்சுங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போது இதில் இருக்கிற ஃபார்முலா அப்படியே சொல்கிறேன். ஏபிசி 3 நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஏவும் டைரெக்டாக வச்சாங்க, சியும் டைரெக்டாக வச்சாங்க. நடுவில் மட்டும் நம்பர் சேஞ்ச் ஆச்சு. அடுத்து இன்னொரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சி மட்டும் டைரெக்டாக வச்சாங்க, பியில் இருக்கிற நம்பரை ஏக்கு கொண்டு போய் வச்சாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா நாளைக்கு இவங்க ரிசல்ட்டு சி போர்டில் 4 இறங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் 8 இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் டிப்ஸ் கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட என்ன ஃபார்முலா இருக்கும்னா, ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு போர்டு சைடில் இருக்கும். எப்படினாலும் அந்த சைடு அல்லது இந்த சைடு ஏதாவது ஒரு சைடு இருக்கும். ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு இன்டைரக்டு. அப்போது இங்கே உள்ள நம்பரை குறிச்சிங்க. 5327. சரிங்களா? இதில் 5327 நம்ம 3 டிஜிட்டை எடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை 4 டிஜிட்டை கூட வச்சுருப்பாங்க. சரிங்களா? டைரெக்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நாளைக்கு 4 டிஜிட்டை வச்சுருக்க வாய்ப்பு இல்லைன்னு மாதிரி எனக்கு தோணுது. இந்த 3 டிஜிட்டுக்குள்ளே 327க்குள்ளே ஏதாவது ஒன்று டைரெக்டாக இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். நண்பர்களே, 30/8க்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாளைக்கு என்னென்ன நம்பர் இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்பில் நமக்கு 0 இருக்க வாய்ப்பு இருக்குது, 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் 5 இருக்க வாய்ப்பு இருக்குது, 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னுடைய கணிப்பின்படி இந்த 3 டைரெக்டாக இறங்கணும், இந்த 0 சைடில் இறங்கணும், 7 இறங்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 4 டைரெக்டாக இறங்கணும், 3 இங்கே இறங்கணும், இந்த 5ங்கிறது டி போல் இறங்கணும்.
5 டார்கெட் ஆகணும் டி போர்டில், 3 இங்கே பி போர்டில் இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. போது 5ம் 4ம் 2 போர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இவங்க வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 4, 7, 6 இந்த போர்டு டைரெக்டாக வச்சுட்டு இந்த 2 போர்டு ஒன்று போல் வச்சுட்டாங்க. நாளைக்கு இவங்களுடைய ஸ்க்ரீன் நான் வந்து கொடுக்குறேன். அதில் நம்ம கணிப்புப்படி இப்போது நான் சொன்னதுபடி 50, 34 இந்த நம்பர் வருமா அப்படின்னு இதில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த எல்லோ கலர் ஸ்க்ரீனில் வந்தாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இதை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இவங்க வந்து இன்றைக்கி DABC 4 போர்டையும் பாஸ் பண்ணிட்டாங்க. 24, 2, 4 டேரெக்டாக இறங்கிச்சு. இங்கே 7, இங்கே 6 இப்படி என்றைக்காவது ஒரு நாள் தான் வைப்பாங்க. அதை இன்றைக்கி வச்சுட்டாங்க. நம்ம இவங்க போர்டு எடுத்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி. நாளைக்கு இவங்க ஸ்க்ரீனையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் உங்களால் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிங்க. என்னென்ன இப்படி நிறைய ஸ்க்ரீன் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் 4 டிஜிட்டை கண்டிப்பாக வெல்வோம். அந்த கால்குலேஷன் நமக்கு வந்து அடப்பட்டு தீரும். கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சே தீரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.